ஜோதிமணி, இப்போ நாடாளுமன்றத்தில் உங்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது? வெளிநடப்பு அல்லது அமளி ஒத்திவைப்பு அப்படின்னு போக வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? உங்க முதல் கட்ட கருத்து என்ன? இல்லை, எங்களோட எளிய கோரிக்கை, நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் உருவாகி இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்திலிருந்து, கிராமப்புறங்களிலிருந்து, நடுத்தர குடும்பத்திலிருந்து கடுமையாக படித்து நல்ல மதிப்பெண் பெற்று மருத்துவர் ஆகணும் அப்படின்னு கனவு காண்கிறவர்களுடைய கனவுகளை அழிக்கக்கூடியதாக நீட் இன்னைக்கு இருக்கு. ஒரு வினாத்தால் 25 லட்சம் ரூபாய்க்கு நீட்ல விக்குது. அவங்களுடைய பள்ளிக்கல்வியில ஒரு அடிப்படை மதிப்பெண் கூட பெறாதவங்க இந்த 25 லட்சம் ரூபாய்க்கு நீட் வினாத்தால விலை கொடுத்து வாங்கி நல்ல மதிப்பெண் பெறதை நம்ம பார்க்க முடியுது. இது இந்தியாவுக்கு மிகப்பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அப்போ சரியா படிக்காட்டியும் பரவாயில்ல, 25 லட்சம் ரூபாய் இருந்தா நீங்க அந்த கொஸ்டின் பேப்பரை கைப்பற்றி அதுக்கு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி போய் எழுதி பாஸ் பண்ணிடலாம்னா அப்ப நல்லா படிக்கிற மாணவர்களுடைய கதி என்ன? இந்த மாதிரி வருகின்ற மருத்துவர்கள் என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை மருத்துவத்துறையில ஏற்படுத்துவார்கள்? இவர்களோட போய் நம்ம வைத்தியம் பார்த்தா உயிருக்கு பாதுகாப்பு இருக்கா? இந்த மாதிரி பல பிரச்சனைகள் எழுந்திருக்கு. இந்த நீட் ஒரு சாதாரண ஒரு மெரிட்டுக்கு எதிரானது, மாணவர்களுடைய எதிர்காலத்தை அழிக்கக்கூடியது எல்லாத்தையும் தாண்டி நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில நீட்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழலாக உருவெடுத்திருக்குது. நாடெங்கும் இளைஞர்கள் கடுமையா மாணவர்கள் போராடுறாங்க. தமிழ்நாட்டில் எப்பொழுதுமே நம்ம நீட்டுக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்டிருக்கோம். ஏன்னா எனக்குரிய 17 மாணவ மாணவிகள் இந்த நீட்னால கொலை செய்யப்படுகிற ஒரு சூழல் உருவாகிருக்கு. அது தற்கொலைன்னே நீங்க சொல்ல முடியாது. அவ்வளவு அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நீங்க இன்னொரு போட்டித் தேர்வு எழுதணும், இல்லைன்னா நீங்க எதுக்கு மருத்துவராக இருக்க தகுதி இல்லைன்னு சொல்ற ஒரு குரூரமான எக்ஸாமா தான் இது இருக்கு. அப்ப நாடெங்கும் போராடுகிற மாணவர்கள் மீது கடுமையான வன்முறையை நரேந்திர மோடி அரசாங்கம் டெல்லியில பாத்தீங்கன்னா மாணவர்கள் அடிச்சு நொறுக்கப்பட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. நீங்க நீட் விலக்கு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு கொடுக்கணுங்கிறீங்களா, நீட் ரத்து செய்யப்படணும்ன்றீங்களா, அல்லது நீங்க இப்ப முன்வச்ச பல்வேறு அம்சங்கள் நீட்ல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்களை சொல்றீங்க, தவறுகள் நடக்குது, குற்றங்கள் நடக்குது அப்படின்னு, அப்ப அதை சரி செய்யணுமா? இதுல எதை காங்கிரஸ் கட்சி முன்னிலைப்படுத்தி இன்னைக்கு போராட்டங்களை முன்னெடுக்கிறீங்க? இல்ல, காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்திலிருந்தே காங்கிரஸ் கட்சியோட யூபிஏ கவர்மெண்டோட ஸ்டாண்டிங் கமிட்டியில விரும்பாத மாநிலங்கள் மீது நீட் திணிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சூழல் தான் இருந்தது. காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த வினாத்தாள் கசிவு பிரச்சனை கிடையாது, எந்த மாநிலம் எல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்களோ. இப்ப தமிழ்நாட்டில் மிக சரியான ஒரு எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்குது, திறமையான மருத்துவர்கள் உருவாக்கியிருக்காங்க, காலங்காலமா நம்ம பண்ணியிருக்கோம். அதை நம்ம வேணான்னு சொல்றோம். ராஜஸ்தான்ல வேணும்னு சொல்றாங்க. அப்ப விரும்பாத மாநிலங்கள் மீது திணிக்கப்படாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களுமே நீட் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி கட்சியாக இருக்கிற மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே அவர்களுடைய சிவசேனா கட்சி இன்னைக்கு நீட்டை வேண்டாம், ஸ்கிராப் பண்ணணும்னு சொல்லுது. அப்ப ஏன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஊழலாக நீட் உருவெடுத்த பின்பு அதை பாரதிய ஜனதா கட்சி அந்த ஊழலுக்கு பின்னாடி ஒரு உறுதியாக நிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. நீங்க தர்மேந்திர பிரதான் அவர்கள் அமைச்சர், கல்விக்கு பொறுப்பாக இருக்கிற அமைச்சர் எந்த ஊழலுமே நடக்கல அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அப்ப அவ்வளவு வெளிப்படையாக 25 லட்சம் ரூபாய்க்கு நீட் வினாத்தாள் தெரிஞ்சா கூட அதை ஆதரிக்கிற ஒரு மனப்பான்மை பாரதிய ஜனதா கட்சி திரு சூர்யாட்ட வைக்கலாம். என்னோட அடிப்படையான கேள்வி என்ன இருக்கு? உங்கள்கிட்ட தான் வரேன் ஜோதிமணி, உங்கள்கிட்ட தான் வரேன். என் கேள்வி உங்கள்கிட்ட தான் வரேன். என்னோட கேள்வி, நீட் எதிர்க்கிறீங்க, நீட்டை அறிமுகப்படுத்தியது காங்கிரஸ், அந்த விமர்சனங்களை அவங்க வைக்கிறாங்க. தாண்டி நுழைவுத் தேர்வு என்பது வேண்டாங்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பத்திலிருந்து இருக்கக்கூடிய அல்லது கடந்த சில ஆண்டுகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அனந்தகிருஷ்ணன் கமிட்டி அமைச்சு அதுக்கு பிறகு நுழைவுத் தேர்வு என்பதே கூடுதல் சுமை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அந்த நுழைவுத் தேர்வுகள் இருக்கலாம், ஆனா அது அந்தந்த மாநிலங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இருக்கலாங்கிறது தான் காங்கிரஸ் நிலைப்பாடா இருக்குதா, அல்லது ஒட்டுமொத்தமா நுழைவுத் தேர்வே கூடுதல் சுமை அப்படிங்கிற நிலைப்பாட்டையும் நீங்க பாக்குறீங்களா? அதுக்கும் சேர்த்து உங்க பதில் சொல்லுங்க. எஸ், இல்ல, ஆரம்ப கட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு எப்பவுமே விரும்பாத மாநிலங்கள் மீது நீட்டு திணிக்கப்படக்கூடாதுங்கிறது தான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக நாடு முழுவதும் நீட் உருவாகி இருக்கிறப்ப நீட் மட்டும் கிடையாது, நீங்க நெட் உட்பட அனைத்து போட்டித் தேர்வுகளிலுமே பேப்பர் லீக் இருக்கு. நீங்க உத்தரப்பிரதேசத்தில் பாத்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்பு கடுமையான போராட்டங்களை மாணவர்கள் முன்னெடுத்தார்கள். காங்கிரஸ் கட்சி, சமாஜ்வாதி கட்சி உட்பட எதிர்கட்சிகள் முன்னெடுத்தது. அதனோட விளைவுகளை நீங்க தேர்தலையும் பார்த்திருக்கலாம். தேர்தலில் கடுமையா பாரதிய ஜனதா கட்சிக்கு
மிகப்பெரிய பின்னடைவு வந்து ஏற்பட்டதுக்கு பல காரணங்கள் உண்டு யூபியில. அதுக்கு பேப்பர் லீக். இப்ப என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில எந்த தேர்வுமே நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து தேர்வுகளும் முறைகேடாக மட்டுமே நடத்தப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு இந்தியா கூட்டணி இதை பத்தி விவாதிக்கணும்ங்கறத நாங்க முன் வச்சோம். ராகுல் காந்தி அவர்கள் பேசுறப்ப அவர் தெளிவா சொன்னார், நம்ம எல்லாரும் சேர்ந்து மாணவர்களுடைய உரிமைகளை மாணவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு அதை பற்றி விவாதிச்சு ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படிங்கிற நிலைப்பாட்டு தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் மக்களவையிலும் மாநிலங்களவையும் காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி முன் வச்சது. அவர் 2 லைன் பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே அவருடைய மைக்க மக்களவையில மைக்க அணைச்சிட்டாங்க, மாநிலங்களவையில் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மைக் அடைக்கப்பட்டது. அப்ப வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் வந்து உருவாகுது. நீங்க வந்து மிகப்பெரிய ஊழலுக்கு பாரதிய ஜனதா கட்சி உறுதுணையாக நிக்கிறப்ப எதிர்க்கட்சி இந்தியா கூட்டணி அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. நீங்க லட்சக்கணக்காக வீதிகளில் இறங்கி போராடுகிற மாணவர்களின் குரலா தான் நாடாளுமன்றத்தில் இந்தியா கூட்டணி இருக்க முடியும். அதை தான் நாங்க செய்யறோம். ரைட், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு சூர்யா, தமிழ்நாட்டில் ஒரு போராட்டங்களாக இருந்தது, இன்னைக்கு டெல்லியில மிகப்பெரிய அளவுக்கு போராட்டமாக நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி பொறுப்பு இருக்கக்கூடிய மாநிலங்களும் இந்த கோரிக்கை வருகிறது. மத்திய அரசு இதை எப்படி பார்க்குது, பிஜேபி எப்படி பார்க்குது? இல்லை, முதல்ல பாராளுமன்றத்தில் விவாதிக்க அனுமதிக்கலன்னு சொல்றதே தப்பு. ஏன்னா நம்ம பாராளுமன்றம் இந்திய நாடு, கான்ஸ்டியூஷன், இதுக்குன்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. முதல் முறையா தேர்தல் முடிஞ்சு இந்த பாராளுமன்ற அவை கூடப்படுகிறது. இப்போ எப்பயுமே இப்போ இல்லை, நெஹ்ரு அவர்கள் காலத்திலிருந்து முதல்ல ஜனாதிபதி உரை நடக்கும். உரை நடந்த உடனே மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்கும். அதில் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் விவாதம் செய்யப்பட்டு அந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸில் பிரதமரோ இல்லை மூத்த அமைச்சரோ வந்து நிறைவு உரையை செஞ்ச உடனே அது ஓட்டுக்கு எடுத்துக்கப்பட்டு அந்த ஓட்டினுடைய டெசிஷன் ஸ்பீக்கருக்கு கன்வே பண்ண உடனே தான் அந்த செஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்றது இதுதான் மரபு. இப்போ இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களோ மல்லிகார்ஜுன கார்கே அவர்களோ இன்னைக்கு வந்து அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் கொண்டு வராங்க, நீட்டை பற்றி விவாதிக்கணும்னு. அப்போ 2 அவையிலையும் இருந்த ஸ்பீக்கர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இவ்வளோ மூத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் 4 முறை இருந்திருக்கீங்க, நீங்கள் 10 முறை இருந்திருக்கீங்க, இது வரைக்கும் வரலாற்றில் கடந்த 75 ஆண்டுகளில் மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் நடக்கும்போது அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் எடுத்ததுக்கான ஒரு உதாரணத்தை காமிங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அரசாங்கம் பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை ஒன்று இருக்குல்ல, இதுவரை இத்தனை தேர்வுகள் ரத்து செய்யப்படலை, சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்படலை, பிரசிடென்ட்ஸே இல்லாத ஒரு விஷயத்தை புதுசாக நீங்கள் கொண்டு வந்து நடக்கிற குற்றங்கள் பிரசிடென்ட்ஸே இல்லாமல் இருக்குங்கிறாங்க. கரெக்ட். நான் அதுக்கு வந்து இப்போ 2 நாளா ஒரு நாள் எனக்கு கரெக்டாக தெரியல, அக்காவுக்கு மேபி தெரிஞ்சிருக்கும். அது எவ்வளோ நாள் இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ்ன்னு தெரியல. அது முடிஞ்ச உடனே அடுத்த ஃபர்ஸ்ட் விஷயமா இதை விவாதிக்கலாம்னு கல்வி அமைச்சரோ இல்லை வந்து அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரோ சொல்லியிருக்காங்க. அதனால இதை கண்டு அரசாங்கம் இந்த பிரச்சனையை விவாதிக்க மறுக்கிறது, பயந்து ஓடுகிறது அப்படின்றத நான் மறுக்கிறேன். அந்த கன்வென்ஷன் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் அது பிரதமர் பதில் உரை கொடுத்த உடனே ஜனாதிபதிக்கு இந்த மோஷன் ஆஃப் தேங்க்ஸ் அறிக்கை கொடுக்கப்படும். அப்புறமா அட்ஜர்ன்மெண்ட் மோஷன் ஃபர்ஸ்டா நீங்க எடுத்துக்கோங்க 2 பேருமே சொல்றாங்க. இரண்டாவது, இப்போ வந்து இந்த ஊழல் நடந்திருக்கு, பிரச்சனை நடந்திருக்கு, இது வந்து மறுத்து போகவே இல்லை. இப்போ இதுக்கு கமிட்டி வச்சிருக்கோம், 63 மாணவர்கள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கோம். 3 வருஷ பேனு, 2 வருஷ பேனு, அவங்க வந்து தேர்வு எழுத முடியாதபடி முதல் முறை நடக்கல, 7 ஆண்டுகள்ல 70 முறை பேப்பர் லீக்கேஜ் ஆயிருக்கு, தவறு நடந்திருக்கு. நாங்க வந்து இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்கு தான் இப்போ அந்த கமிட்டியே சஸ்பெண்ட் பண்ணிட்டு புதுசா போட்டிருக்காங்க. இந்த மாதிரி தவறு நடக்கவில்லை அப்படின்னு சொல்லவே கிடையாது. இது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பிரச்சனை நடந்திருக்கு, லீக் எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல. அதாவது நீட் தேர்வு நடத்தக்கூடிய அமைப்பா இருக்கலாம், யூஜிசி நெட் நடத்தக்கூடிய அமைப்பா இருக்கலாம், எல்லாமே சிக்கலா இருக்குது. நீங்களே இப்போ அது விசாரணை நடத்த வேண்டிய அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது. இது என்ன பிரச்சனைனாங்க, பல லட்சம் மாணவர்கள், என்னுடைய அக்கா பையனே நீட் எழுதி மார்க் வாங்கி இப்போ அட்மிஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இதுல வந்து டக்குன்னு ஒரு டெசிஷன் மொத்தமா கேன்சல் பண்ணிடுங்க, இப்போ நீட் தேர்வே வேணாம் அப்படின்ற ஒரு சென்டிமெண்டல் டெசிஷன் நம்ம எடுக்க முடியாது. இப்போ வந்து 1500 மாணவர்கள் மீண்டும் மறு தேர்வு எழுத வேண்டிய நிலை வந்தது. அதுவே அவங்களுக்கு நீதிமன்றம் போய் தான் கிடைச்சது. இப்போ கிரேஸ் மார்க் குறிப்பிட்ட ஒரு 5 மாநிலங்கள்ல, வடகிழக்கு மாநிலங்கள் 2, அந்த மாதிரி மாநிலங்கள்ல நீதிமன்றத்துக்கு போய் கிரேஸ் ஒரு சிக்கலான ஒரு பிரச்சனையா இருக்கு, மாணவர்களுக்கு ட்ராமா இருக்குன்றீங்க இல்லையா? இத பற்றி தான் விவாதிக்கணும். இது எதிர்க்கட்சி. எங்க வீட்டுல இருக்கக்கூடிய பையனே பதற்றத்துல தான் இருக்கான். இருக்குமா இருக்காதா, அட்மிஷன் கிடைக்குமா, திரும்பி எழுதணுமா? நான் இல்லைன்னு சொல்லல, இது வந்து ஒரு கிரைசிஸ். அது வந்து பெஸ்டா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதை நம்ம பண்ணி, கிரைசிஸ் இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணணும்னு எதிர்க்கட்சி சொல்லுது, அதை விவாதிக்கணும்னு சொல்லுது. அதுக்கு நீங்க வந்து 75 வருஷம் இல்லாத ஒரு ப்ரொசீஜர் கொண்டு வரீங்கன்னா 2 சபாநாயகர்களும் அங்க சொல்றாங்க.